நம்ம பயணிக்கக்கூடிய பாதைகளை நமக்கு சொல்லிக்கிட்டே வரக்கூடிய ஒரு குரு. இந்த குருங்கிறது என்ன அப்படின்னா சாந்தகுமார் இல்லை சத்யா இல்லை சாந்தேவி மூர்த்திங்கிற குரு இல்லை. நீங்கள் எல்லாரும் வேகமாக ஓடுறேன்னு நினச்சிக்கிட்டு மேப்பை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு தவறான ரூட்டில் ரொம்ப சந்தோஷம் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் சொன்னேன், அந்த ஊழ் அங்கனே முடியுது. அந்த வினை என்ன பண்ணுது, அங்கனே முடிஞ்சு போச்சு. அந்த விதி அங்கனே முடிக்கப்பட்டது. நீங்கள் திட்டுனா அப்பா நம்ம திட்ட முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் வயசானது பிறகு அப்பாவை என்னப்பா அவனுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம ஒரு வாரத்துக்கு கூட சொல்லிடுவோம். நமக்கு 50 வயசு வரும்போது தான் அப்பாவுக்கு 90 வயசு வரும்போது அப்பா திட்டுவோம்லான்னு திட்டுறாங்க தான். நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கு. நம்ம பேசுனது என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காருங்கிற விஷயத்த ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அஸ்ட்ராலஜி என்ன பண்ணுது, ஒரு கூகுள் மேப்ஸ் மாதிரி எனக்கு முன்னாடி வந்து நிற்கிது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, ஒரு ரூட் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னீங்க, இந்த ரூட்டை மிஸ் பண்ணிட்டியா, உங்களுக்கு ஒரு வழி காட்டுது. இதை மிஸ் பண்ணிட்டியா, அடுத்த ரூட் எடுத்துக்கப்பா, அதில் கூட நீங்கள் அலைக்கடைஞ்சிடலாம்ப்பா. என்ன அப்படின்னா, உன்னுடைய வெற்றி தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இதில் போனால் இன்னும் 2 நிமிஷமோ இல்லை 2 மணி நேரமோ 2 நாளோ 2 வருடமோ தள்ளி போகுது. அவ்வளோ தவிர உன்னோட வெற்றியை நீ விட்றாதப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு அஸ்ட்ராலஜி கிடையாது. நீ இப்படிப்பட்டவன் உனக்கு வரவே வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிச்சயமாக அஸ்ட்ராலஜி இருக்க முடியாதுன்றது நானும் நம்புகிறேன். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? என்னுடைய நண்பர் ஒருத்தர், ஒரு 5 பேர் என்ன பண்ணுறோம், ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திக்கிறதுக்காக போகிறோம். காலையில் ஒரு 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் நாங்கள் அந்த வண்டியிலேருந்து புறப்பட்டோம். டிரைவர் என்ன பண்ணுறாரு, கூகுள் மேப் போட்டார். நான் பின் சீட்டில் உட்காந்துருக்கேன். எனக்கு மின் சீட்டில் ஒரு நண்பர், என் பக்கத்தில் 2 பேர் மொத்தம். காலைல எடுத்துச்சு வண்டி போகிறாரு. ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம். வண்டி நல்ல வண்டி, சரியாக ஓட்டினார். கூகுள் மேப் போட்டு போயிட்டார். உண்மையாக நடந்த சம்பவம் இது. கிட்ட போனோன்னே, அண்ணே நேற்று நம்ம வந்தோம்ல அந்த வீட்டுக்கு வந்திருக்கோண்ணே அப்படின்னாரு. பாருங்க, ரோடே இல்லாத ஊரில் அப்படி போயாச்சு. நாங்கள் எங்கே ஹைதராபாத்லேருந்து மேற்கு 4 மணி நேரம் போயிருக்கோம். அடுத்த லொக்கேஷன் எங்கே நம்ம காமிக்குது, ஹைதராபாத்லேருந்து கிழக்கு 3 மணி நேரம் காமிக்குது அவர் வீடு. இப்படி தான் காலவரையும் பார்த்துட்டா அங்கே முடிஞ்சு போடும். 120 வருஷம், 60 70 வந்திருக்கு, 80 வந்திருக்கு. இப்போ 70 வயசும் சராசரி வயசு 70 வயசுக்குள்ளே எல்லாமே முடிச்சு போடுது. இப்போ 40 50 60 வயசுக்குள்ளே பாதி வந்துட்டு இப்போ நீங்கள் எங்கே அனுபவிப்பீங்க வாழ்க்கையில்? எல்லாமே கரெக்டாக போகிறேன்னு சொல்கிறீங்க. எல்லோரும் எங்கே கரெக்டாக போகிறீங்க? நீங்கள் எல்லாரும் வேகமாக ஓடுறேன்னு நினச்சிக்கிட்டு மேப்பை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு தவறான ரூட்டில் ரொம்ப சந்தோஷம் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் சொன்னேன், வேகமாக ஓடுறன்ட்டு வடக்காக ஓடுற நீங்கள் தெற்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க, வடக்காக ஓடுற நீங்கள் மேற்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் சரியான பாதையா? எது சரி நீங்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? எது உங்கள் பாதை? நீங்கள் எந்த கூகுள் மேப் போட முடியும்? கூகுள் மேப்பு நான் ஹைதராபாத்லேயும் சென்னைக்கு வேணால் கூகுள் மேப் போட முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு எங்கே புறப்பட்டு எங்கே முடியும்னு எங்கேயாச்சும் ஒரு கூகுள் மேப்பை சொல்லுங்கள். ஆனால் ஜோதிடம் காமிக்குதே. உங்கள் ஊழ்வினை என்ன பண்ணும்? நீங்கள் எப்படி போக போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட போகிறீங்க. ஒன்றும் படிக்கணும், படிக்கிறத கடன் வாங்குறாங்க. படிப்பு முடிஞ்சது பிறகு வேலை இல்லை தொழில். இந்த இடத்துல தான் நம்ம சிக்கல்களை நம்ம ஏற்படுத்துகிறோம். இந்த சிக்கல்கள் வரும்போது வீடு கட்டணும் இல்லை செட்டில் ஆகணும். இதுதான் விஷயம். இதை தாண்டி நமக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படையான தேவை ரொம்ப கம்மி தான். நீங்கள் வாடகை வீட்டிலே இருக்கலாம், 10 லட்சத்துக்கு வீடு கட்டியிருக்கலாம், 10 கோடிக்கு வீடு கட்டலாம். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கூகுள் மேப் என்னென்னே தெரியாமல் இன்றைக்குள்ளே கூகுள் மேப் போட்டாலே உங்களுக்கு தெரியுதா தெரியலையானா இந்த டிராஃபிக் சிக்னல் எல்லாம் நகர்ந்துருமான்னு உங்களுக்கு எல்லாருக்கும். நீங்கள் தானே அந்த ரூட்டை தேர்ந்தெடுத்தது, இல்லை நான் தேர்ந்தெடுத்தேனா, இல்லை கடவுளை தேர்ந்தெடுக்க வச்சாரா? உங்களுக்கு தான் 4 பாதை கொடுத்தாருல, உங்களுக்கு பார்க்குறதுக்கு அறிவு கொடுத்தாருல. ஒன்றும் இல்லை, போன வாரம் 26ஆம் தேதி இந்த மதுராந்தகத்தில் மீட்டிங்கு. அப்போ பார்த்தா 26 கிலோமீட்டருக்கு டிராஃபிக்கு ஃபுல்லாக, ரோடு ஃபுல்லாக. அப்போ நான் அந்த ரோட்டில் போவேன்னா காஞ்சிபுரம் ரோட்டு எடுங்க, அவ்வளோதானே விஷயம். நம்ம போகிறது உள்ள ரூட் கிளியர் ஆகிடும். எப்படி கிளியர் ஆகும்? இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேண்டியது யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. என் கையில், என் வாழ்க்கை கையில் எனக்கு இருக்குது, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நீ விதியை நீ தான் உருவாக்குற, அந்த விதியை அனுபவிக்கிறதுக்கு நீ தயாராகவும் இல்லை, அந்த விதியை ஏற்றுக்கிறதுக்கும் தயாராக இல்லை. அந்த விதிங்கிறது என்னென்ன நமக்கு புரியாமல், அந்த விதி யாரோ ஒருத்தர் விதிக்கப்பட்டது என் மேலே திணிக்கப்பட்டதுன்னு. என்ன ஆச்சரியம்? நான் ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிறேன், நீங்கள் ஒரு அட்மின் லெவலில் இருக்கீங்க. நான் உங்களை பேசிவிட்டேன், என்னை திட்டுவீங்களா? திட்ட முடியுங்களா? திட்ட முடியாது. ஏன்னா மேனேஜரை போய் எப்படி திட்ட முடியும்? 3 வருஷம் கழிச்சு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன், இல்லை 3 வருஷம் கழிச்சு நான் இங்கே அந்த வேலையை விட்டு கொஞ்சம் வந்துட்டேன். நீங்கள் அந்த கம்பெனியில் மேனேஜர் ஆகிட்டீங்க, திட்டுவீங்களா? திட்ட மாட்டீங்களா? அவ்வளோதான் எனக்கு ஒரே கேள்வி. திட்டுவேன், திட்ட மாட்டேன், அவ்வளோதான். அந்த ஊழ் அங்கனே முடியுது. அந்த வினை என்ன பண்ணுது, அங்கனே முடிஞ்சு போச்சு. அந்த விதி அங்கனே முடிக்கப்பட்டது. நீங்கள் திட்டுனா புதுசாக இன்னொரு விதியை உருவாக்குறீங்க. கிளாஸுக்கு போனப்போ அதான் சொல்கிறேன். எப்படி நீங்கள் திட்டினீங்கன்னு வச்சுங்களேன், மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், இன்றைக்கி பத்திரிக்கை உனக்கு நேரம் இருக்குன்னு என்னை திட்டி விட்டில்ல, உனக்கு நேரம் வரும்போது எப்படின்னா அந்த மூளை என்ன பண்ணும், சேவ் பண்ணி வச்சுக்கும்.
இது மூளை வந்து உடனே மறந்துடாது. 3 மணி நேரம் வர்ற வரைக்கும் என்ன பண்ணும், நம்ம ஒன்றும் இல்லை, வீட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்பா நம்ம திட்ட முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் வயசானது பிறகு அப்பாவை என்னப்பா அவனுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம ஒரு வாரத்துக்கு கூட சொல்லிடுவோம். நமக்கு 50 வயசு வரும்போது அப்பாவுக்கு 90 வயசு வரும்போது அப்பா திட்டுவோம்லான்னு திட்டுறாங்க தான். உனக்கு என்னப்பா தெரியும், பேசாம இரு. ஒன்றில் 23 வயசு பொம்பளை உள்ள காதலிச்ச உடனே காதல் தான் நல்லது அப்படின்னாங்க. உனக்கு என்னப்பா தெரியும் அவனை பற்றி, உன்னை பெற்றதே அந்த அம்மா தான், உன்னை வளர்த்ததே அந்த அப்பா தான், அவனுக்கு தெரியாதா இன்னொருத்தர் தெரிஞ்சிட போகுது. ஏன்னா நல்லதாக பண்ணணும்னு ஆசையை தவிர வெற்றவங்களுக்கு காதலை எதிர்க்கணும்னு கொஞ்சம் ஆசையே கிடையாது. ஆனால் நேயர்களுக்கு கவனிச்சிக்கவே தெரியல, அவர் மூர்த்தி சார் பேசும்போது கவனிச்சிங்களா எவ்வளோ ஒரு இணக்க குணத்தோட திருப்பி எப்படி ஒரு வினை முடியணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இது தமிழ் சமூகம் மறந்து போன விஷயமானு யோசிச்சு பாருங்க. இன்னா செய்தாரை ஒருத்தால் அவர் நான நன்னயம் செய்து விட, இவர் நன்னயத்துக்கே போவாத, நீ அதை விட்டுருங்கிறாரு. புரியுதா இல்லையா, நீ கடந்து போங்கிறாரு, அவ்வளோதான். ஓகேவா, இதை விட ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை எப்படி நம்ம சொல்ல முடியும், யோசிச்சு பாருங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். ஜோதிடத்தில் முதல் நாள் கிளாஸில் இதை கேட்பேன். கிளாஸ் 2 நாள் வந்து நீங்கள் பேசணும், நான் கேட்கணும். உங்களை பற்றி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியுமோ அது வரைக்கும், எதை ஹைட் பண்ணணுமோ ஹைட் பண்ணிடுங்க. உங்களை பற்றி, உங்கள் அப்பா பற்றி, அம்மா பற்றி, அந்த ஊரில் வந்து நான் என்ன படிச்சிருக்கேன். முதல்ல அந்த படிப்பு வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு புரிதலையும் உணர்தலையும் நமக்கு கொடுக்குதா அப்படின்னா கொடுக்குது. ஆனால் அந்த படித்த படிப்பு நம்ம வாழ்க்கைக்கு பயன்படலாம், பயன்படாமல் இருக்கலாம், வேலைக்கு பயன்படலாம், தொழிலுக்கு பயன்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஜோதிடத்தோட படிப்பு என்ன அப்படின்னா, வாழ்க்கை முழுக்க எப்படி பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் நம்ம பயணிக்கக்கூடிய பாதைகளை நமக்கு சொல்லிக்கிட்டே வரக்கூடிய ஒரு குரு. இந்த குருங்கிறது என்ன அப்படின்னா, சாந்தகுமார் இல்லை சத்யா இல்லை சாந்தியவி மூர்த்திங்கிற குரு இல்லை, உங்களுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமாக இருந்து உங்களை வந்து வழி நடத்துகிற ஒரு நிகழ்வு தான் அந்த குரு. இந்த நிகழ்வு வந்து நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது, நல்லதும் சொல்லலாம், கெட்டதும் சொல்லலாம். இப்போ உதாரணம், நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த முதல் நாளில் நான் கேள்வி வைப்பேன். எப்படின்னா, நம்ம 2 பேர் பைக்கில் போகிறோம். இப்போ நான் உங்கள் பின்னாடி உட்காந்துருக்கிறேன். ஒரு மாலை நேரத்தில் அப்படியே அந்த இளையராஜாவோட பாட்டை கேட்டுட்டு சந்தோஷம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் பின்னாடி உட்காந்துட்டு உங்கள் தோளில் பிடிச்சிக்கிட்டு குதிச்சு பத்திரி வேகமாக போங்கங்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே சந்தோஷத்தில் வேகமாக திருவுறீங்க. 60, 70, 80, 90, 100, 110, 120 போகிறீங்க. ஒரு பள்ளத்தில் படக்குன்னு பைக்கு கீழே வந்து அடிபட்டு உங்களுக்கு காயில் ரத்தம் வருது. நீங்கள் என்ன திட்டுவீங்களா, திட்ட மாட்டீங்களா? திட்டுவேன். மூர்த்தி பேசாமல் போயிருக்கலாம்னு. மூர்த்தி நம்ம புரட்டது எங்கே, நம்ம எங்கே போகிறோம், பொறுமையாக நம்ம 2 பேரும் பேசியிருக்கலாம். அதே பாதை, அதே பயணம். நீங்கள் உங்களை அறிஞ்சோ அறியாமலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேகமாக போகிறீங்க. நீங்கள் ஒரு வேகமாகவும் போல் மெதுவாகவும் போல் ஒரு 60, 80 போகும்போது பைக்கில் வந்து கீழே விழுந்துட்டீங்க. இப்போ யாரை திட்டுவீங்க? உங்களை திட்ட மாட்டீங்க. பிரேக் நிற்க மாட்டேங்குது. இப்போ எல்லாம் ரோடை பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு. அரசாங்கத்தை திட்டுவோம், கடவுளே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு திட்டு. பூனையை திட்டுவேன். கரெக்டு. அந்த ஆத்தா ஏத்தா போல வந்துச்சுடா, அவன் வந்தான்டா, இவன் வந்தான்டா, பூனை குறுக்கு போனிச்சுங்கிற மாரி பைக்கை குறை சொல்கிறதுக்கான நேரம், ரோட்டை குறை சொல்கிறதுக்கான நேரம், கடவுளை குறை சொல்கிறதுக்கான. ஆனால் குறை எங்கே இருக்குது, உங்கள்கிட்ட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறை. இதை நீங்கள் புரியணும்ல. முதல் நாள் கிளாஸில் முதல் விஷயம் இதை கேட்பேன். வேகமாக போகும்போது பின்னாடி நான் உட்காந்த போது மட்டும் என்னை நீ குறை காமிச்சிங்கல்ல, தனியாக போன போது ஆமாம் நான் தான் தப்பு செஞ்சேன், நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் சொல்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ இது ஆச்சரியமாக இருக்குல்ல? இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்லதையும் சொல்லலாம், நல்லது இல்லாத ஒரு சங்கடமான சூழ்நிலையிலையும் உருவாக்கலாமான்னா உருவாக்கலாம். ஒரு ஸ்கூட்டி வச்சுருக்கீங்க, 40லேருந்து 60 வரைக்கும் பச்சை கலரில் அந்த ஸ்பீடு மீட்டரில் குறியீடு போட்டிருக்கும். 60க்கு மேலே போனால் ரெட்டை போட்டுருவோம். 60 வரைக்கும் நீங்கள் திருவுனீங்கன்னா அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. 60க்கு மேலே நீங்கள் திருவுனீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் நீங்கள் இல்லை. அவ்வளோதான் விஷயம். இந்த குரு அப்படிங்கிறது வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதேமாரி இந்த குரு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது சரியாக தவறான்னு நீங்கள் மறுபடியும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்போ உதாரணமாக நீங்கள் என்னை குருன்னு சொன்னால் நான் சொல்கிறது சரியாக தவறான்னு நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். இல்லை மூர்த்தி சொல்கிறதெல்லாம் சரி, இல்லை மூர்த்தி சொல்கிறதெல்லாம் தவறு, இது 2லேயே எடுக்க வேண்டாம். இது சரி என்ன தவறு என்ன, சரிங்கிற இடத்துல என்னுடைய புரிதல் எப்படி இருக்குது, தவறுங்கிற இடத்துல என்னுடைய புரிதல் இருக்குது. இலக்கணம் நகரம் இல்லைன்னா ராசி நகரம், இது என்ன அப்படின்னா லாஜிக்காக என்ன, இது எவ்வளோ ஒத்து போகுது, எனக்கு என்ன ஒத்து போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நடக்கும்போது அவங்களுக்கு புரியும். எப்போ தன்னுடைய தவறை நான் உணர்றனோ, எப்போ தன்னுடைய தவறை உணரப்பட்டனோ, இது என்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்குதோ அன்னைக்கு தான் மனிதனாக மாறுறான். எங்கேயோ ஒரு இடத்துல புரிதல் வரும். எல்லா வாழ்க்கையிலையும் புரிதல் வரும். லவ் ஃபெயிலியரில் வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பாங்க, சில பேர் காதல் வாழ்க்கையில் வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பாங்க, சில பேர் படிப்பில் வந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பாங்க, தொழிலில் நட்டப்பட்டதுக்கு பிறகு அவன் வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு காரணிகள் ஒரு மனிதனை வந்து வாழ்க்கையை வந்து பெரிய புரிதல் கொண்டாந்துருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் என்னைக்கு ஏற்றுக்கிறீங்களோ, நல்லதுக்கும் நீங்கள் தான், கெட்டதுக்கு நீங்கள் தான் அப்படின்னு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாலே மாற்றம் வந்து முன்னேற்றம் மாறும். இதில் வந்து 100% சரி. ஆனால் இதுக்கு என்ன அப்படின்னா, முதல் விஷயம் படிப்புன்னு சொல்கிறோம்ல,
வாழ்க்கைக்காக படிப்புக்காக வாழ்க்கையான வாழ்க்கையை முழுக்க படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் முதல் நிகழ்வு வாழ்வியல் ஜோதிடத்தை படிக்காமல் நீங்கள் என்ன தான் புரிதல் வந்தாலும் சரி, நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த கொண்டாடுவீங்க. நல்ல நேரம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மெஷர்மெண்ட் உங்களை விட்டு போடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்ட்ரோல் இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிடலாம், நீங்கள் இருக்கலாம், இவ்வளோ தான் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் வெறுத்தும் போகலாம். ஆனால் சில நேரம் புரிதல் வரும், சில நேரம் புரிதல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா வளைவு தானே, உங்கள் பாதையில் இருக்க வளைவு நீங்கள் மாற்ற முடியுமான்னு முடியவே முடியாது. அதான் நீங்கள் சொன்னீங்களா விதிக்கப்பட்ட விதின்னு, அந்த விதியை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த வளைவில் நம்ம எப்படி வளைய போகிறோம், அந்த வளைவில் நம்ம எப்படி வாழ போகிறோம், அந்த வளைவில் நம்ம எப்படி கடந்து போக போகிறோம், அந்த இடத்த கொண்டை ஊசி மாரி நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி சந்தோஷம் வாழணும் அப்படின்னு ஒரு புரிதல் வர்றது வந்து இந்த ஜோதிடம் மட்டும்தான். நாளைக்கு 9 மணிக்கு கூகுள் மேப்பில் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது ஏழில் சொல்ல முடியுமானா முடியும். அப்போ அதை வந்து நீங்கள் படித்தா மட்டும்தான் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் விதிக்கப்பட்ட விதியையும் விதிக்கப்பட்ட விதியோட பாதையையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை கொண்டாட முடியும். அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம்.